ஹாய் எல்லாருக்கும். எனக்கு வந்து 1/2 kg ப்ரௌனி ஆர்டர் வித் மெஷர்மெண்ட்டோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நான் 150 கிராம் டார்க் காம்பவுண்ட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப அதிகமாக தான் போகக்கூடாது. 50 கிராம் பட்டர் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் தண்ணி கொதிக்க விட்டுருக்கேன். அதில் நம்ம ரெண்டையும் சாப் பண்ணி போட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஆல்ரெடி ஓடிஜியை 10 மினிட்ஸ் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணி 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற டைம்லே ப்ரீ ஹீட் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். டபுள் பாயிலிங்கில் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். அடுத்த 2 முட்டை போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு பிஞ்ச் சால்ட்டு, 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட் வந்து 1/2 kgக்கானது. நெக்ஸ்ட்டு நம்ம 75 கிராம் சுகரும் 75 கிராம் ப்ரௌன் சுகரும் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்துட்டு நம்ம பீட் பண்ணி வச்ச எக்கு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ஃபஜ்ஜியான ப்ரௌனி கிடைக்கும், வித் அந்த க்ரிங்கிள் டாப்போடு கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு சுகரில் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு, நல்லா கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆற வச்ச சாக்லேட்டு மிக்சரையும் எடுத்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 or 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்துட்டு மிச்சம் இருக்க சுகர்ஸ்லாம் நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து 100 கிராம் மைதாவும் 25 கிராம் கொக்கோ பவுடரும் நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இதில் மெஷர்மெண்ட் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஓரளவுக்கு நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எடுத்தால் தான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான சாக்லேட்டி ஃபஜ்ஜி ப்ரௌனி நம்மளுக்கு கிடைக்கும். 25 கிராம்ஸ் கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம். இதையும் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாக்லேட் மிக்சர் கூட ஜலிச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் ஆல்ரெடி 8 inch நல்லா பட்டர் ஷீட் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம அந்த பேட்டரை போட்டுக்கலாம். நல்லா கிளியராக எடுத்து போட்டுக்கோங்க. ஓடிஜியில் ஆல்ரெடி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் இப்போது 30 மினிட்ஸ் டைம் செட் பண்ணி வச்சிடலாம். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள், ஈவனாக வெந்திருக்கும், ப்ளஸ் ஃபஜ்ஜியான ப்ரௌனி நம்மளுக்கு கிடச்சிரும். கஸ்டமர் 1/2 kg கேட்டிருக்காங்க. நம்ம 1/2 kg அப்படியே கட் பண்ணி பீஸ் போட்டுற வேண்டியது.